Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மலைப்பாதையில் பழுதான பேருந்துகளை இயக்க போக்குவரத்து மேலாளர் வற்புறுத்துவதாக ஓட்டுநர்கள் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார், என்ன விவரம்? பழுதான பேருந்துகளை மலைப்பாதையில் இயக்க நிர்பந்தம் செய்யப்படுவதாக ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கின்றது? முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழுதடைந்த அரசு பேருந்துகளை மலைப்பாதையில் இயக்க நிர்பந்திப்பதாக அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் மீது ஓட்டுநர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் ஓட்டுநர்கள் வெளியிட்டுள்ள வீடியோக்கள் வைரலாகி பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கோவை கோட்டத்திற்குட்பட்ட கூடலூர் கிளையில் மேலாளர் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை அலட்சியப்படுத்தும் வகையில் செயல்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஓட்டுநர்கள் இது தொடர்பாக கூறுகையில் பழுதடைந்த பேருந்து கிளைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் அதனை உடனடியாக சரி செய்யாமல் மாற்று பேருந்து வழங்கி அனுப்பிவிட்டு பின்னர் அதே பழுதான பேருந்தை வேறு ஓட்டுநர்களிடம் எந்த தகவலும் தெரிவிக்காமல் இயக்குமாறு நிர்பந்திப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தடம் எண் 145 இயக்கப்படும் பேருந்தில் சென்டர் பெட் உடைந்து பல்வேறு இயந்திர கோளாறுகள் இருந்ததாகவும் இது மலைப்பகுதி மற்றும் இரவு நேர கடைசி பேருந்து என்பதால் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் நடுவழியில் வனப்பகுதியில் பழுது ஏற்பட்டால் பெரும் ஆபத்து ஏற்படும் என ஓட்டுநர்கள் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. அதனையும் பொருட்படுத்தாமல் பேருந்தை இயக்க வேண்டும் என கிளை மேலாளர் வற்புறுத்தியதாகவும் மறுப்பு தெரிவித்த ஓட்டுநர்களிடம் மிரட்டல் விடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மேலும் எந்த அதிகாரியிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், உங்களால் எதுவும் என்னை செய்ய முடியாது என மேலாளர் பேசியதாகவும் ஓட்டுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கூடலூரில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் மலைப்பாதையில் இயக்கப்படுவதால் உடனடியாக பழுதடைந்த பேருந்துகளை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்றும் பயணிகள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கிடையில் பழுதடைந்த பேருந்துகளின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவது பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தொடர்ந்து தங்களுடைய ஆதங்கத்தை கூறி ஓட்டுநர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். முடிஞ்ச எடுக்கிறதுக்கு இல்லை சார், நீங்கள் 145 கொடுத்துருக்குறீங்க, 145 கொடுத்துருக்குறீங்க சார். அதில் ஃப்ரண்டில் 4 லிப் கட் ஆகிருக்கு, பேக்கில் 3வது லிப் கட் ஆகி பேக்கு வீலில் முட்டிகிட்டு இருக்குது ஆச்சுங்களா. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல வேறு டிரைவர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இயக்கக்கூடிய டிரைவர் இருந்தால் போட்டுக்கலாம் சார். நான் எடுக்க மாட்டேன் சார். அவர் யாரை கேட்டு தூங்குனாருன்னு சொன்னார்ல, அதுக்கு டியூட்டி எப்படி கிடைக்குங்கிறது அதை எங்களுக்கு பார்த்துக்கலாம். இல்லை, அவர் தான் தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னார் இல்லைங்க. நான் 2:30 மணிக்கு வந்தது பிரான்ச்சு கேமராவிலிருந்து எல்லாம் தெரியும், சரிங்களா. நீங்கள் பிஎம் நான் பார்க்கவே இல்லைன்னாரு. நான் பிஎம் பார்க்க வேண்டியதே இல்லைங்க. எனக்கு டியூட்டி யார் கொடுக்குறாங்களோ நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம்.